பொருளகத்தின் வணக்கம். இன்று ஒரு புதிய விஷயத்தை நாம் காணலாம். இந்த காணொளியில் நாம் எவ்வாறு ZOS 8 ஸ்ட்ரீமை இன்ஸ்டால் செய்வது என்று பார்க்கலாம். இது முதலாவது ஸ்கிரீன் ஆகும். இதில் நீங்கள் என்ன மொழியினை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்கள். குறிப்பாக இங்கு இங்கிலீஷ் என்பதை தேர்ந்தெடுக்கிறோம். இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும். இரண்டாவது ஸ்கிரீன்ஷாட் ஆனது என்னென்ன வழிமுறைகள் உள்ளன, நாம் ஒரு நிறுவுதலை செய்வதற்கு என்னென்ன தேவைகள் உள்ளன என்பதை காட்டும் ஒரு ஸ்கிரீன் ஆகும். இதில் சிவப்பு கலரில் உள்ள விவரங்களை நாம் சரிவர பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக நாம் கீபோர்ட் லேஅவுட் என்ற ஸ்கிரீன்ஷாட்டில் இருக்கிறோம். கீபோர்ட் லேஅவுட் என்பது எந்த வகையான கீபோர்டை நாம் பயன்படுத்துகின்றோம் என்பதை குறிக்கிறது. இது நார்மலாக நாம் இங்கிலீஷ் யூஎஸ் என்று கொடுக்க வேண்டும். அது ஏற்கனவே எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஏதேனும் வேறு வகையான கீபோர்டை பயன்படுத்தினால் அந்த கீபோர்டை இங்கே கொடுக்க வேண்டும். அதன் பிறகு கீபோர்டானது எந்த மொழியில் இருக்க வேண்டும் என்பதை, அங்கே கொடுத்த மொழி ஆங்கிலம் தவிர வேறு ஏதேனும் இருந்தால் நீங்கள் அதற்கு பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் ஜாப்பனீஸ் என்று இருக்கிறது. அது வேண்டுமென்றால் அதையும் கொடுத்து கொள்ளலாம். அதன் பிறகு டைம் ஜோன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நமது இருப்பிடம், நமது வாழிடம் எங்கு இருக்கிறதோ அதற்கேற்ப டைம் ஜோனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்கு எடுத்துக்காட்டுக்காக ஏஷியா டோக்கியோ என்று கொடுத்துள்ளார்கள். நாம் இந்தியாவில் இருந்தால் ஏஷியா கொல்கத்தா என்று நமது டைம் ஜோனை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு எந்த வகையான நிறுவுதலை விரும்புகிறீர்கள். ஒரு இயங்குதளமானது நிறுவப்படும் போது எந்த வகையான இயங்குதளமாக இருக்க வேண்டும். அது சர்வராக இருக்க வேண்டுமா, அல்லது மினிமல் இன்ஸ்டாலேஷன் இருக்க வேண்டுமா, அல்லது சர்வர் வித் GUI இருக்க வேண்டுமா என்ற தெரிவினை சரிவர தேர்வு செய்ய வேண்டும். அதற்கான இடம்தான் இது. அதை சரிவர தேர்வு செய்து கொண்டு டன் என்று கொடுக்க வேண்டும். இங்கே சர்வர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு வேண்டுமானால் வேண்டிய தெரிவினை இங்கே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இங்கு டிஸ்க் இன்ஸ்டாலேஷன் மெத்தட் என்ற ஒரு ஸ்கிரீன்ஷாட் உள்ளது. இதில் நாம் எந்த வகையான ஹார்ட் டிஸ்கை பயன்படுத்துகிறோம் அதை சரிவர தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்கே ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய பல வகையான ஹார்ட் டிஸ்க்குகள் இருந்தால் அவற்றை தேர்ந்தெடுத்து அதை நாம் பயன்படுத்தலாம். அதன் பிறகு நெட்வொர்க் அண்ட் ஹோஸ்ட் நேம் என்று கொடுத்துள்ளார்கள். நெட்வொர்க்கானது எந்த வகையான நெட்வொர்க், நாம் ஏதேனும் ஈதர்நெட் பயன்படுத்துகின்றோமா அல்லது வைஃபை பயன்படுத்துகின்றோமா என்பதை சரிவர தேர்ந்தெடுக்க வேண்டும். இது ஒரு ஆப்ஷனல் தெரிவாகும். இதை தேர்ந்தெடுக்க விட்டால் இதை ஆஃப் என்று வைத்துக் கொண்டாலுமே நமது நிறுவுதல் தொடர்ந்து நிறைவேறும். இங்கே ஆன் என்று வைத்துக்கொண்டு அதற்காக ஒரு IP அட்ரஸும் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு ரூட் பாஸ்வேர்டானது கொடுக்கப்பட வேண்டும். ரூட் பாஸ்வேர்டானது இந்த ஸ்கிரீனில் 2 முறை நாம் தட்டச்சு செய்ய வேண்டும். அது ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்க வேண்டும். கடவுச்சொல்லை சரிவர ஸ்ட்ராங்காக கொடுக்க வேண்டும். அதன் பிறகு ரூட் அல்லாத யூசர், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்லாத மற்றொன்று யூசரை நாம் நிறுவுதல் செய்ய வேண்டும். இங்கே சென்ட் என்று கொடுத்துள்ளார்கள். நீங்கள் உங்கள் பெயரையும் கொடுத்து கொள்ளலாம். அதற்குரிய கடவுச்சொல்லையும் 2 முறை நாம் தட்டச்சு செய்ய வேண்டும். இவ்வாறு எல்லாம் சரிவர தேர்ந்தெடுத்த பிறகு இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் இருப்பது போல் ஏதும் சிவப்பு வண்ணத்தில் இருக்கவே கூடாது. சிவப்பு நிறம் முற்றிலும் ஒழிந்து கருப்பு நிறமாக இருக்க வேண்டும். என்றால் நாம் எல்லா தெரிவுகளையும் சரிவர தெரிவு செய்து விட்டோம் என்று பொருளாகும். இங்கு ஏதேனும் சிவப்பு வண்ணத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள், எதுவுமே இல்லை. ஆக நாம் எல்லாவற்றையும் சரிவர செய்துவிட்டோம் என்ற பொருள். அதன் பிறகு அதுவாக கோப்புகளை எடுத்து நிறுவுதல் செய்து நமக்கு ரீபூட் சிஸ்டம் என்ற ஸ்கிரீன்ஷாட் வர வேண்டும். இந்த ஒரு ஸ்கிரீன் வந்த பிறகு நாம் ரீஸ்டார்ட் செய்ய வேண்டும். அவ்வாறு சரிவர ரீஸ்டார்ட் செய்து திரும்பவும் OS ஆனது சரிவர இயங்கி வந்தால் நாம் சரியாக OS-ஐ நிறுவுதல் செய்துவிட்டோம் என்று பொருளாகும். நன்றி.